ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 4 என்னென்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, கருவேப்பிலை சாதம். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். அதில் ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் கருவேப்பிலையை நல்லா ட்ரையாக முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம பொதுவாகவே சாப்பாடில் சேர்க்குறது இந்த கருவேப்பிலைங்க. ஆனால் அந்த கருவேப்பிலையை நம்ம எப்போவுமே சாப்பிட்றதில்ல, தூக்கி தூர வச்சுருவோம். அந்த கருவேப்பிலையில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. இதை கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோங்க. மாற்றினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு பவுடரை திரிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்த கருவேப்பிலையை பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. அடுத்ததாக அதே பேனை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூட கொஞ்சமாக உளுந்தம் பருப்புங்க. உளுந்தம் பருப்பு எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 3 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்குறேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் பச்சை மிளகாவாக இருந்ததுனால ஒரு 1/2 பச்சை மிளகாவை எடுத்து 3 கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பில் சேர்த்துருந்த எல்லாருமே நல்லா செவந்து வரட்டுங்க. அது வரை இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி கொடுத்தாச்சுங்க. நல்லா எல்லாமே சிவந்து வந்துருச்சு. இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சாதத்தில் புளிப்பு அதிகமாக தெரியும். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எப்போவுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால இது லேசாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்து திரிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃபைன் பவுடராக திரிக்காமல் லைட்டாக 1-2 திரிச்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் புளிக்கரைசலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு புளியோட பச்சை வாசனை போகட்டும், அது வரை இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சு புளியோட பச்சை வாசனை போய் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க ஒயிட் ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் தேவையான அளவு சாதத்தை உள்ளே சேர்த்துட்டேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலை மிக்ஸு சாதத்தில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சாதத்தை பிளேட்டில் ஊட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி சேர்த்து நீங்கள் கிளறுங்க. சாதம் உங்களுக்கு உடையவும் செய்யாது, மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.